ஜிஎஸ்டியை பத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணார் ராகுல் காந்தி. இது சிறு குறு தொழில்களை பாதிக்கும், மேனுபேக்சரிங் செக்டாரை பாதிக்கும், ஏழை எளிய மக்களை பாதிக்கும் அப்படின்னு தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அதுதானே உண்மையா இருக்கு. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க பாருங்க, ஜிஎஸ்டி எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இன்னைக்கு ரெக்கார்ட் கலெக்ஷன்ஸ் 2 லட்சம் கோடியை தாண்டி வருஷா வருஷம் நாம கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிம்மி மாமிக்கு இவங்க பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க. 2 லட்சம் கோடி யார் கட்டுறாங்க? இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள். கடையில போய் ஒரு டூத் பிரஷ் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான். தெருக்கோடியில இருக்கிறவனா அதே ஜிஎஸ்டி தான் கட்டுறான், மாட மாளிகையில இருக்கணுமோ அதே ஜிஎஸ்டி தான் கட்டுறான். இவனுக்கு வருமானம் எவ்வளவு, அவனுக்கு வருமானம் எவ்வளவு? கார்பரேட்டுக்கு எவ்வளவு வரிச்சலுகை கொடுத்திருக்கீங்க? 30% 22% குறைச்சிருக்கீங்க. பத்தாததுக்கு நாம கட்டுற வழிபடத்துல இருந்து பல லட்சங்கள் கோடிகளை தூக்கி அவங்களுக்கு கடனா கொடுக்குறீங்க. கடன் வாங்கினவன் அதை நல்லா முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு நாமத்தை சாத்திட்டு போறான். அதை திருப்பி வசூல் பண்ண உங்களுக்கு வக்கு இல்ல. அவன் வெளிநாட்டுக்கு ஓடி போறான், அதை வேடிக்கை பாக்குறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கிட்ட சேஃப்டி பின்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் வரி. இன்னைக்கு பெட்ரோல் டீசல்ல எத்தனால் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 10% இருந்த எத்தனால் கலப்படம் இன்னைக்கு 20% அதிகரிச்சிருக்கு. இத பண்ணும்போது சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இத பண்ணா பெட்ரோல் டீசல் விலை வெகுவாக குறையும் அப்படின்னாங்க. குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு கலப்படம் செய்யப்பட்ட பெட்ரோலை அதே விலைக்கு உங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போறது நீங்க தான். ஏன்னா எத்தனால் கலந்த அந்த பெட்ரோல் நாளடைவுல இன்ஜினை பாதிக்கும் அப்படின்னு இன்னைக்கு வெளியில வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைமுக்கு போனாலும் அவன் கொடுக்க மாட்டான். இத பத்தி தனியா நான் ஒரு எபிசோட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அத விரைவில் எல்லா தரவுகளோடையும் சேர்த்து நான் பண்றேன். இப்படி ஏழை மக்களோட ரத்தத்தையும் வேர்வையும் உழைப்பையும் வரி அப்படிங்கிற பேர்ல ஜிஎஸ்டிங்கிற பேர்ல உறிஞ்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு இன்னைக்கு ராகுல குத்தம் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் நாக்கு கூசல.